Hi, hello and welcome to Buvistutorials. ஏற்கனவே AICTE பற்றின ஒரு அப்டேட்டை நம்ம லாஸ்ட் வீக்லேயே போட்டிருந்தோம். ஆக்சுவலாக AICTEனா உங்களுக்கே தெரியும், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே, ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பற்றின ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அவங்க என்ன ஷெட்யூல் போட்டிருக்காங்க, அந்த ஷெட்யூலையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக தரேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கவுன்சிலிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுவே ஒரு 1 மந்த்துக்கு எடுக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கையே 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் +2 எக்ஸாம் பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் நமக்கு இல்லை. அது இருக்குமா இல்லையா, கேன்சல் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு இன்ன வரைக்கும் வரல இல்லையா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு டேட் கொடுத்துட்டாங்க. அதே போல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கும் 9th செப்டம்பர் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தாச்சு. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர், அந்த நியூ அட்மிஷன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ரீஓப்பனிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 15th செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க கிளியராக ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டாங்க. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அவங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜூலைக்குள்ளே அவங்க பப்ளிக் எக்ஸாமை வச்சு முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ், மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, அது பற்றின ப்ராசஸ் எல்லாமே போகணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கடையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, இன்னுமே கேட்குறீங்க, பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஆனால் கேன்சல் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இல்லை, பட் கேன்சலும் ஆகலாம். கோவிட் கேசஸை பொறுத்து இருக்குது அது. ஸோ சப்போஸ் கேன்சல் ஆச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அத்தனை எக்ஸாம்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி சில ஸ்கூல்ஸ் யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம், சில ஸ்கூல்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ வாட் எவர் த டெஸ்ட், அதை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒருவேளை பப்ளிக் கேன்சல் ஆகிற பட்சத்தில் இதை அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, ஓகே எக்ஸாம் கேன்சல் ஆகி இந்த மார்க்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்ணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் அட்டண்டன்ஸு, உங்கள் மார்க்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த காலேஜஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அது மூலயமா உங்களை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் ப்ராசஸ் தான். இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் இதுதான். இப்போது உங்கள் ஸ்கூல் லெவலில் டெஸ்ட் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது யூனிட் டெஸ்ட்டோ ரிவிஷன் டெஸ்ட்டோ, அதில் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை சூப்பராக பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.